Hello friends, welcome to our channel. இப்போ நம்ம TN செட்டோட சிலபஸ்ல கம்யூனிகேஷன் கான்செப்ட் இப்போ நம்ம ரெஃபர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். கம்யூனிகேஷன் டைப்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ், மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி. இதை பேஸ் பண்ணி நம்ம கான்செப்ட் இப்போ நம்ம ரெஃபர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இது ஒரு லாட்டின் வேர்ட்ல கம்யூனிஸ் அண்ட் கம்யூனிகேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங், அதாவது ஷேரிங் அப்படின்றத இங்க பாக்குறோம். ஸோ கம்யூனிகேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஆக்சுவலி இது ஒரு மெத்தட். என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ இல்ல தெரிவிக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா டெலிவர் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட நம்ம கன்வே பண்றதுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் தேவைப்படுது. நல்லா பாருங்க, ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கோ இல்ல குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் டெலிவர் பண்றதுக்கோ இல்ல நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ் இல்ல நம்ம சொல்ல வேண்டியதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக உதவியா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். இன்ஃபர்மேஷன் வில் பி சென்ட் பை ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். அதுதான் ஒரு விதமான இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்சன் ஆனவர் ஒருத்தருக்கோ இல்லைன்னா ஒருத்தருக்கு மேற்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ இங்க சொல்றதுதான் கம்யூனிகேஷன் பாக்குறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் 7 C's ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுதான். இப்பயும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கிளியர். அதாவது நம்மளோட கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய மெசேஜ் எல்லாமே கிளியரா இருக்கணும். அடுத்து கன்சைஸா இருக்கணும். ஸோ கன்சைஸா ரொம்ப வேர்ட்ஸ் நிறைய பண்ணாம டெலிவர் பண்ணோட மெசேஜ் ரொம்ப ப்ராப்பரான வேலை இருக்கணும். அப்புறம் கான்கிரீட் அப்படியே இருப்பதா ஆக வழியே கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு ஒவ்வொரு விதமான ப்ராசஸ் கம்யூனிகேஷன்லயுமே நமக்கு ஸ்டெப் டு ஸ்டெப் ப்ராசஸ். நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரும்போது ஸ்டெப் ஸ்டெப்பா தான் எடுக்க சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கான்கிரீட்டாகவும் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். பிளஸ் கரெக்டா இருக்கணும். கொடுக்க வேண்டிய கம்யூனிகேஷனா ப்ராப்பரா நம்ம கரெக்டா டைமா இருந்தாலும் சரி, பர்சனா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பார்க்கணும். ரொம்ப கொஹரன்சியோட இருக்கணும். கான்செப்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப கொஹரண்டா இருக்கணும். கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கணும். அரைகுறையா விட்டுறாம அது ரொம்ப கம்ப்ளீட் கம்யூனிகேஷனா ரொம்ப சோர்ஸா, ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு சோர்ஸா இருக்கணும். அது ஒரு கீ பாயிண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்படி இருக்கணும். ஸோ ரொம்ப கர்டியஸா இருக்கணும். அவங்களோட பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடோடையதா இருக்கணும். இது எல்லாமே வந்து 7 C's எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுடைய டைப்ஸ் அப்படின்னு பாக்குறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்த்த அந்த 7 C's இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்மே மேட்ச் ஆகக்கூடியது. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? இதோடைய பேசிக்கான தன்மைகள் என்ன? எக்ஸ்சேஞ்சிங் ஆர் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ், அதுதானே. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய ஐடியாஸை நம்ம ப்ராப்பரா கொடுக்க வேண்டியதுதான். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய ஷேர் பண்றது தான். அது மட்டும் இல்லாம இந்த கம்யூனிகேஷன் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நான் இந்த விஷயத்த உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றேன், எப்படி நான் ஷேர் பண்றேன்? த்ரூ வேர்ட்ஸ். எப்படி ரொம்ப கன்சைஸா, ரொம்ப கர்டியஸோடைய, ரொம்ப கம்ப்ளீட் பண்ற மாதிரி. இப்ப அந்த 7 C's அப்படியே கவர் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் டீச் பண்ணா நான் மட்டும் டீச் பண்ணா பத்தாது. ஸோ லேர்னர்ஸ் வித் லிசனர்ஸ் என்ன பண்ணிருக்கணும், மியூச்சுவலா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். பிளஸ் அதே மாதிரி கிளாஸ் ரொம்ப நேரம் எடுத்து நான் லேர்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க அவங்க சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு கம்யூனிகேஷன் பார்க்கும்போது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தகராறு மாதிரி ஆயிடும். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமானது. யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் as well as சிம்பிள்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, சிம்பிள்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, ப்ராப்பர் வேல கன்வே பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து சென்டர் அண்ட் ரிசீவர். இப்ப சென்டர் அண்ட் ரிசீவர்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதா. சோ ஒரு விஷயத்த வந்து அனுப்புறவரு, அதை பெறுபவர். நம்ம லெட்டர் ஐடியா எழுதும் ஃப்ரம் மட்டும் எழுதும், அது அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சென்டர் இருந்தாதான் அந்த ப்ராசஸ் ஆகி ஃபர்தர் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன ஆகும், ரிசீவர் கிட்ட போய் சேரும். இல்லைன்னா சேராது. அடுத்து பாருங்க, நான் வேர்பல் டு வேர்பலா இருக்கணும். ஸோ ரொம்ப வேர்பலா இருக்கணும், பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும் கம்யூனிகேஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் டைனமிக்கா இருக்கணும், பலதரப்பட்ட விஷயங்களை அதுல வந்து உள்ளடக்கி இருக்கணும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரெண்டு விதமான கம்யூனிகேஷனா இருக்கு. ரெண்டு விதமான கம்யூனிகேஷன்ஸ்மே நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் தாராளமா சேர்த்துக்கலாம். இட் பேஸ்ட் அப்பான் த சிச்சுவேஷன், பேஸ்ட் அப்பான் த பிளேஸ். ஸோ ரொம்ப கான்டெக்ஸ்டுவலா இருக்கணும்,
ஃபீட்பேக் லூப் இருக்கணும். ஒருத்தரையே பேசிட்டு அப்படியே விட முடியாது. ஆனா ஃபீட்பேக் லூப் இருக்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிற டெண்டன்சி இருக்கணும். அடுத்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா என்னது? ஒரு தாட்டை ஒரு ஐடியாஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். இப்ப எப்படி கன்வே பண்றேன்? வெறும் எந்த ஒரு பிக்சர்ஸுமே இல்லாம நான் அப்படியே வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்தேன்னா எதுவுமே இப்ப நான் என்ன பண்றேன்? எஃபெக்டிவா ஒரு ஸ்கிரீன் போடுறேன். ஐம் யூசிங் த லேசர் பாயிண்டர். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? எனக்கு எஃபெக்டிவ்னஸ் என்னால கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. மத்ததுல இப்ப நான் பேப்பர் பென்னை வச்சு சொல்லி கொடுத்த ஒரு பேப்பர்ல ஒரு பென் வச்சு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு வரும்போது கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய விதமா இருக்கும். ரொம்ப கிளாரிட்டியா கொடுக்கும்பொழுது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கில்ல நம்ம அச்சீவ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அக்கம்ப்ளிஷ்டு ஃபீல் பண்ணீங்க, ரொம்ப அச்சீவ்மெண்டா ரொம்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அடுத்தது பாருங்க, நீட் ஆக்டிவ்னஸ் ஃப்ரம் போத் சைடு. அதுதான் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். பேசுறவர் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, கேட்கறவங்க மட்டும் கேட்டுட்டு கூடாது. ரெண்டு பேரும் மியூச்சுவலா அந்த ஆக்டிவ்னஸ் இருந்தாகணும் அப்படின்னு நீட் காமன் லாங்குவேஜ். சோ இப்ப நம்ம இந்த நோட்ஸ் கொடுக்கும் பொழுது இப்ப நான் சொல்லும் பொழுது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நோட்ஸ் இங்கிலீஷ் இருக்கு. சோ இப்ப லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு என்ன ஆகும்? இப்ப இந்த நோட்ஸை பார்த்தோன்னே கண்டிப்பா புரியும். அப்போ இது ஒரு விதமான கம்யூனிகேஷன் இல்லையா? இது எழுதுறது ஒரு விதமான கம்யூனிகேஷன் லிஸ்ட் தானே வரும் இல்லையா? வெர்பல் நான் வெர்பல்லே பார்த்தோம் சரியா? சோ இந்த நான் வெர்பல் இல்ல வெர்பல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நமக்கு வருது. அப்புறம் எம்பத்தட்டிக்கா இருக்கணும். எம்பத்தட்டிக்னா பொழுது அந்த அவங்களுடைய சூழ்நிலை, நம்ம ஆப்போசிட் இருக்கோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அவங்களாவே அந்த இந்த பெயினோட இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் அவங்களாகவே நம்ம மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா? அதுல எம்பத்தட்டிக். சோ சிம்பத்தட்டிக் வேற எம்பத்தட்டிக் வேற இல்லையா? அதுதான். சோ ஃபெடிலிட்டியா இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கணும். அடுத்து கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கான்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கியூஸ். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப அதுதானே ஓடிட்டு இருக்கு இல்லையா? வேர்ட்ஸாவும் கொடுக்குறேன், நான் வாய்ஸாவும் லெக்சரும் கொடுக்குறேன். அப்ப அது கான்ஃப்ளூயன்ஸ் காம்பினேஷன் தானே? அதுதான். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நீங்க கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இட் ஷுட் கிரியேட் அவேர்னஸ். சோ இதுதான் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கான ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அடுத்து பாருங்க, வெர்பல் கம்யூனிகேஷனா என்ன? வெர்பல் கம்யூனிகேஷனா ரொம்ப சிம்பிள். ஒரு மெசேஜ் நம்ம வேர்ட்ஸ் மூலமாவோ ஒரு ஓரல் மூலமாவோ ரிட்டன் மூலமாவோ நம்ம என்ன பண்றோம்? கன்வே பண்றது. சோ இது எப்படி? ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப நம்ம படிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன்? வாய்ஸும் கொடுக்குறேன், ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு தெரியுது ஸ்கிரீன்ல. இது வெர்பல் கம்யூனிகேஷன் இல்லையா? பட் இமெயில் இப்ப மெயில் பண்ணும், அதுவும் வெர்பல் கம்யூனிகேஷன். அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புற வெர்பல் கம்யூனிகேஷன். பட் இப்ப நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பார்க்கும் பொழுது it exchanged by the body language, posture, gesture, facial expression, the symbol signs, haptics, proxemic, artifacts, appearance, நீங்க நிக்கக்கூடிய போஸ், அப்புறம் உங்களுடைய ஐஸ் உடைய வியூ இருக்கு இல்லைங்களா? சோ லைக் முறைக்கிறீங்களா, பாக்குறீங்களா, இது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன ஆகும்னா அப்பியர் ஆகும். சோ இந்த கான்செப்ட்ஸ்ல என்ன நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அந்த ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். Intercultural so communication. So intercultural communication பார்க்கும்போது it is very simple. A conversation between two different cultural background people. So என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய கல்ச்சருடைய ஃபாலோவிங் ஒரு மாதிரி. அப்போ கல்ச்சர்னு பார்க்கும்போது அவங்க இருந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. இப்போ வேற ஒருத்தவங்க வந்து பேசும்போது ரெண்டாவது கல்ச்சர் பேக்ரவுண்ட்ல நம்ம கொஞ்சமா டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கு மத்தியில வரும்பொழுது என்ன ஆகுது? அங்க அதுதான் நம்ம இன்டர் கல்ச்சரல் கம்யூனிகேஷன் தான் சொல்றோம். சோ ரொம்ப தெளிவா சொல்ல போயாச்சுன்னா இதுதான். சோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பேக்ரவுண்ட்ஸ் வந்து கான்வர்சேஷன் நடக்கிறது. இது எப்படி மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? குளோபலைசேஷனோட ரொம்ப அப்ரோபேட்டா சொல்ல போயாச்சுன்னா குளோபலைசேஷனா இருக்கும். மல்டி கல்ச்சரல் ஒர்க் ஃபோர்ஸோட இது வந்து இருக்கும். சோ ஒரு மல்டி கல்ச்சரல் ஃபீல்டு இருக்கும், ஒரு மல்டி கல்ச்சரல் ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து குரூப் கம்யூனிகேஷன். அது என்ன குரூப் கம்யூனிகேஷன்? ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஆக்ட் ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜ் டு மல்டிபிள் மெம்பர்ஸ் ஆஃப் குரூப். ஒரு குறிப்பிட்ட ஆளோ இல்ல குறிப்பிட்ட குரூப்போ ஒரு குறிப்பிட்ட குரூப் மெம்பர்ஸ்க்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மெசேஜ்
மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் பர்சன் இங்க பாருங்க ஒரு மல்டிபிள் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அதை அவங்க ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒர்க்கை தான் நம்ம கொலாபரேட்டிவ் ஒர்க்னு சொல்றோம், எம்பத்தைஸ்ன்னு சொல்றோம், சால்விங் ப்ராப்ளம்னு சொல்றோம், அனலைசிங், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். கொலாபரேட்டிவா எம்பசைஸாம இருக்கலாம், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண டைம் ஈஸியா முடிஞ்சு போயிடும், அனலைஸ் பண்றதுக்கும் டைம் சீக்கிரம் சால்வ் பண்ணி முடிச்சுனேன்னா இந்த குரூப் பிளான் இருக்கும். ஒரு குரூப்பா மெம்பர்ஸ் பிளான் பண்ணி அதை இன்டர்பிரட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அவுட்புட்டா கொண்டு வரும் பொழுது சீக்கிரமாவே வேலைகள். இது ஒரு குரூப் கம்யூனிகேஷன் தான் இல்லையா? சோ இதுல வந்து இந்த குரூப் கம்யூனிகேஷன் டிபேட்ஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்து பாருங்க கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். அதனால கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்திய நடக்கக்கூடியதான் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். அப்கோர்ஸ் இப்போ இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது பாருங்களேன். நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் டெண்டன்சி, அப்ளிகேஷன், அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ், எவாலுவேஷன் டெக்னிக்ஸ், ஸ்கில்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுது. இது போத் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது டூ வே கம்யூனிகேஷன். அப்ப ரெண்டு பேருக்குமே தான் இந்த கம்யூனிகேஷன் அப்ப இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். அப்புறம் பாருங்க ஃபீட்பேக், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். சோ ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும். அப்பதான் வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் என்ன ஆகும்னா ஃபாலோ பண்ணிட்டு அண்டில் நமக்கு என்ன தப்பு நடக்குது, ஏன் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ ப்ராப்பரான ரிசல்ட், ஒரு ப்ராப்பரான ஃபைனலைஸ்ட் ஒரு இது கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அப்ப கண்டுபிடிக்கிறது பெஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேர்மா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபீட்பேக்கை கெயின் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேஷனுடைய அந்த சிஸ்டமேட்டிக் விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க பாலி அண்ட் ஷான், இவங்க ரெண்டு பேரும் இது என்னன்னு சொல்றாங்க பாருங்களேன். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் formulation, encoding, transmission, decoding, interpreting, feedback, evaluation, noise, இது எல்லாமே கம்யூனிகேஷன் தான் சொல்றாங்க. இது எல்லாமே கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். ஒரு ஃபார்முலேட் பண்றது, ஒரு கான்செப்ட் நான் ஃபார்முலேட் பண்றேன், ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை நான் என்கோட் பண்றேன், அந்த பாயிண்ட்ஸ் நான் டெலிவர் பண்றேன், டிரான்ஸ்மிட் பண்றேன், நான் டீகோட் ஆகுது, நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீகோட் ஆகுது, அத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இன்டர்பிரட் பண்றாங்க. அதுக்கப்புறமா they give the feedback. ஃபீட்பேக்னும் போது நான் கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ்க்கு அவன் ஆன்சர் பண்றான், இல்ல அவங்க கிட்ட நான் பொதுவான கேள்விகள் கேட்கிறேன், இப்படி நடக்கும். அதை நான் எவாலுவேட் பண்றேன். இது எல்லாமே இந்த நாய்ஸ், இது எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் தான். சோ கிளியர் கண்டென்ட்டா என்ன ஆகுது, டெலிவர் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுதான் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுடைய மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம், மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான் சொல்லலாம். சோ ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ஸ்க்கு என்னென்ன முக்கியம் பாருங்களேன். பிராக்டிஸ் வேணும், மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கணும், அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமன்ஸ் மிக்ஸ்அப்ல இருக்கணும். கண்டிப்பா இதுல டீச்சர்ஸ் உடைய பங்கு அதிகமா இருக்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரீ பிளான் இருக்கணும். அதுதான் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம். ப்ரீ பிளான் இருக்கணும், அத கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும், டைம் பங்க்சுவலா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் தாராளமா நல்லபடியா நடக்கும். அடுத்து பாருங்க பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு எல்லாம் பேரியர்ஸ், தடைகளாக இருப்பவை என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் இருப்பது. அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஒரு அன்சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க பேரியர்ஸ். எப்படி நமக்கு அன்சக்சஸ்ஃபுல்லா ஆகும், பேரியர் இருந்தா தானே அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி அந்த மீனிங்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு அன்சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் பொழுது மேபி அங்க வந்து கம்யூனிகேட்டர் இல்ல அது லிசன் பண்ண வந்தவங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகிங் இருக்கும். அந்த சோர்ஸுக்கோ இல்லைன்னா லிசனருக்கு கண்டிப்பா ஒரு லாகிங் இருக்கு. யாரோ ஒரு சைட் லாக் இருந்தாலும் அது அன்சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் தான். டைப்ஸ் எல்லாம் பாருங்களேன். அதுல சிமாட்டிக் பேரியர். ஆமா, சேம் வேர்ட் gives different idea to various people. இப்போ ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் அதே மாதிரி ஒரே வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்டா மீனிங் புரியும். கரெக்ட் தானே? அப்போ அது சிமாண்டிக். இது ஒரு தப்பா முடிச்சு போயிடும். இது ஒரு பேரியராகவே இருக்கும். வேர்ட்ஸ் தேடி பேசுற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க லாங்குவேஜ். லாங்குவேஜ்ல வொக்காபுலரி தெரியணும், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அப்ரோச் நம்ம கிட்ட இருக்கணும், அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். இது எல்லாமே லாங்குவேஜ் பேரியர்ல வரும். முக்கியமா கிராமர் அண்ட் வொக்காபுலரி இஷ்யூஸ் இதுல வந்தா. அடுத்து ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ். இது ஒரு பேசிக்காவே இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாது. எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம வந்து கம்யூனிகேஷன் நம்ம டெவலப் பண்ண முடியாது. பேஸ்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க செய்யணுமா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, கல்ச்சர், இந்த டிஃப்ரெண்டஸ்ட்
டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அவங்களுக்குன்னு யோசிக்கும் பொழுது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அப்ளை ஆகும்போது அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்து பாருங்க, இன்டர் பர்சன் போது எஜுகேஷன் கொஞ்சம் லேகா இருக்கலாம், எக்கனாமிக்கா ஏதாவது லேகிங் இருக்கும், ஆட்டிடியூட் ஸ்கில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த கம்யூனிகேஷனை கண்டிப்பா அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இண்டிவிஜுவல் எப்படி அதில் அஃபெக்ட் ஆவார் அப்படின்னா, சைக்கோ சோஷியாலஜிக்கல் பேரர், சைக்கோன்னும் போது சைக்காலஜிக்கல், சோஷியாலஜிக்கல் இருக்கு. ஸோ மன ரீதியா அந்த சமுதாயத்துல அவர் ஏதோ ஒரு விஷயத்துல பேரியரா அவர்கிட்ட அமைச்சிருச்சுன்னா அவரோட கண்டிப்பா அந்த ப்ராப்ளம். ஸோ மன ரீதியாவும் சொசைட்டியை திங்க் பண்ற மாதிரியும் ரொம்ப தெளிவா இருந்தா மட்டும்தான் இந்த பேரியர் நமக்கு கிடைக்கும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மிஸ்கன்செப்ஷன் நம்ம ப்ராப்ளமா சரி பண்ணணும் ரொம்ப ஈஸி தான். ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கவே கூடாது. ஸோ ஸ்டீரியோ டைப்பிங்னா பேசிக்கா நம்ம இவங்களுக்கு இந்த வேலை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்டீரியோ டைப்பிங் இருந்துச்சுனாலே அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனே கிடைக்காது. அது வேற மாதிரி மாறி போயிடும். ஒரு ஸ்பெசிபிக் கான்செப்ட் நம்ம ஜெனரலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த அட்டென்ஷன் தப்பு, அது கண்டிப்பா அட்டென்டிவா இருந்தாகணும். டிஃபரன்ஸ் இன் ஆல் வேல்யூஸ், ஸோ ஒரு வேல்யூஸ்லயும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேல்யூஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்னொருத்தருக்கிட்ட அவ்வளோ என்ன ஆக முடியாது, அவ்வளவு சீக்கிரம் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸை சம்டைம்ஸ் சில பேரால few people can't give. ஸோ பிசிக்கல்னு பார்க்கும்பொழுது பாடி என்வரான்மெண்ட் ரிலேட்டடான விஷயம். ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க கண்டிப்பா அட்டென்டிவா இருந்தா மட்டும்தான், ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் எஃபெக்டிவான கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்க முடியும். அன்டில் இட் இஸ் நாட் பாசிபிள். சைக்காலஜிக்கலா நம்ம பார்த்தோம் இல்லையா, சைக்காலஜிக்கலாவும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும், எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும். புவர் இன்டென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எஃபெக்டிவ் ஆயிடும். ஸோ ஐ மீன் எஃபெக்டிவ் ஆகாது. புவர் இன்டென்ஷன்ஸ் தான் கண்டிப்பா பேரியர் தான், அது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்காது. நான் அட்டென்ஷன், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இல்லாத ஆர்கியூ மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா பேரியர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நம்மளோட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸை நமக்கு அங்க கொடுக்கவே முடியும். இதெல்லாம் பேரியர்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் நம்ம அப்புறம் கொடுக்கலாம், பட் ஆன் த ஸ்பாட் நம்ம என்ன பண்ண ஆர்கியூ பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இதனால என்ன ஆயிடும்னா ஒரு டிபேட் மாதிரி மாறிடும். ஒரு கம்ப்ளீட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்க முடியாது. ஸோ அடுத்து மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி. ஸோ மாஸ் மீடியா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ ப்ராசஸ் ஆஃப் இம்பார்ட்டிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ மாஸ் மீடியா டு லார்ஜ் பாப்புலேஷன் அட் தி சேம் டைம். ஸோ இப்போ அந்த மாஸ் மீடியா தான் பாத்தீங்கன்னா பீப்புளுடைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அவங்களோட சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையுமே தெளிவா காட்டுறாங்க. எப்படி நியூஸ் பேப்பர் மூலமாவோ, ஒரு டிவி மூலமா, ரேடியோ, இன்டர்நெட், மேகசின்ஸ், இன்டர்நெட் பார்க்கும்போது நமக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. இது மூலமா நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கணும். இது எல்லாமே இந்த மாஸ் மீடியா சம்பந்தப்பட்டதுதான். அடுத்து பாருங்க, the print media, broadcast media, digital and social media, எல்லாமே இந்த மாஸ் மீடியாவை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. இப்போ இந்த சொசைட்டினா என்ன, சொசைட்டி how it is influence, அதான் நம்ம பார்க்க போறோம். சொசைட்டினா என்ன, சமுதாயம் குரூப் ஆஃப் பீப்புள். அப்ப குரூப் ஆஃப் பீப்புள் இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பாருங்க. இந்த கம்யூனிகேஷன் பாருங்களேன், கல்ச்சர் வைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், பொலிட்டிக்கல் வைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், எக்கனாமிக் பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். ஒரு தனிப்பட்ட நபருடைய பிஹேவியர், அவருடைய நன்னடத்தையில் என்ன ஆகும், கண்டிப்பா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை மாஸ் மீடியா மூலமா டிரான்ஸ்மிட் பண்றோம், அது சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுது. சொசைட்டில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, கல்ச்சுரல் பிராக்டிசஸ் மூலமா, பொலிட்டிக்கல் பிராக்டிசஸ், எக்கனாமிக், இண்டிவிஜுவல் பிஹேவியர்ல இது எல்லாத்தையும் கண்டிப்பா சேஞ்சஸ் பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிலபஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.